ஏன்னா நாமெல்லாம் ஒரு காலத்துக்கு ஏதோ ஒரு விரதத்தில் இருந்திருப்போம். அது ஏதோ ஒரு கிழமையில் இருந்திருக்கலாம், பிரதோஷ நாட்கள் இருந்திருக்கலாம், சஷ்டியில் இருந்திருக்கலாம், கிருத்திகையில் இருந்திருக்கலாம். இப்படி மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ ஏதோ ஒரு விரதம் அப்படிங்கிற பேர்ல சாப்பிடாம இருந்திருப்போம். இது உண்மையிலேயே ஒரு நாள் உணவு எடுத்துக்கொள்ளாத பொழுது உறுப்புகளுக்கும் சரி உடலுக்கும் சரி வலு சேர்க்கும். இது உடற்கூறினுடைய அமைப்புல. ஆனா அறிவு சார்ந்த வகையில நீங்க அந்த விரதம் இருக்கக்கூடிய காலங்கள்ல இறை சிந்தனையில இருக்கணும். நான் விரதம் இருக்கிறேன்ற பேர்ல நம்ம வேறு பணி செய்யாம இருப்போமா? எப்பவும் போல எல்லா பணியும் செய்துட்டு இருப்போம். கேட்டா இன்னைக்கு விரதமா இருப்போம். சாப்பிடும் போது மட்டும்தான் தவிர்ப்போம். மற்றபடி காலையில் எழுந்ததிலிருந்து என்ன வேலை செய்யணுமோ அதை செய்துட்டே இருப்போம். அப்ப அந்த விரதத்தின் நோக்கம் என்னன்னா உணவு எடுத்துக்கொள்ள, அந்த பசி எண்ணம் வரும்போதெல்லாம் இறைவனை நினைத்து கொண்டு இருக்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய செய்தி.